தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்கலாம். சுடலைமணி, வணக்கம். கள தகவல்கள் என்ன? நிச்சயமா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தூத்துக்குடி பகுதியில் நேற்று நள்ளிரவு முதலே பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. ஆங்காங்கே வெள்ளப்பெருக்குகளும் அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது, பாதிப்புகளும் அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகுந்த நடவடிக்கையை முடுக்கி விடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடி பகுதியில், அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் மெயின் சாலையில் பட்டவாட்டில் உள்ள இந்த புதுக்குடி பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த மழை வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். நாம் தற்போது காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஒரு மணி என்பவரது வீட்டில் தண்ணீர் புகுந்த காரணத்தினால் தற்போது அந்த வீடு ஒரு பக்க சுவர் என்பது இடிந்து விழுந்துள்ளது. உடனே இது குறித்து தகவல் அறிந்தவுடன் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் மற்றும் இன்ஸ்பெக்டர் அன்னராஜ், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அருகில் உள்ள பேரிடர் மீட்பு அலுவலகத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையாக முதல் கட்டமாக சாலையை கிள்ளி அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் சாத்தான்குளம், ஏரல் பகுதிகளில் ஏராளமான பாதிப்புகள் என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. நாம் தொடர்ந்து இந்த களத்தில் இருந்து இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளையும் பொதுமக்கள் படும் அவலங்களையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.